எங்கே போயின்னு வாக்கிங்கு 20 கிலோமீட்டர் ஓகேங்களா. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக வந்து 7 கிலோமீட்ரு சிங்கிள் கொண்டு வந்து 14 கிலோமீட்டர் வரும். விருபாட்சிபுரம்ல வந்து தொரப்பாடிலேருந்து கோல்டன் டெம்பிள் முன்னாடி மெக்கானிக் கடைலேருந்து இப்போ திரும்பி மறுபடியும் ஜிம்முக்கு போயின்னு இருக்கேன். ஓகேங்களா. மெக்கானிக் கடைக்கும் ஜிம்முக்குமே 3 கிலோமீட்டர் வரும். அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். போய்ட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏன்டா 2 வீலர் இருக்கணும்னா இல்லைங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க 10 கிலோமீட்டர் நடந்தே போடா அப்படின்னு. அதே மாதிரி நடந்தே போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாப்பிடல, ஒரே ஒரு 3 டீ தான் குடிச்சிருக்கேன். ஆனாலும் உண்மையாக வந்து வேர்வை இன்றைக்கி தாங்க வருது வேறு லெவலு. ஆனால் என்னென்னா எப்படி சொல்கிறது, முதுகில் வந்து லைட்டாக ஓகேங்களா, லைட்டாக பேக் பெயின் மாதிரி வருது ஓகேங்களா. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக வந்து 1.5 கிலோமீட்டர் மெயின் ரோடு, 10 கிலோமீட்ரு 10 20 கிலோமீட்டர் நடப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஓகேங்களா. இதே மாதிரி கரெக்டாக 1 மணி நேரம் டைம் வச்சுன்னா போதும். 6 மணிக்கு எடுத்தேன், 6 மணிக்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து. 7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன் ஜிம்மாண்ட. மெக்கானிக் இது வாண்ட போகிறதுக்கு 7:30 ஆயிடுச்சு ஓகேங்களா. 1/2 மணி நேரம் ஆகுது கரெக்டாக. இப்போ மெக்கானிக் 2 வீலர் மெக்கானிக் ஷெட்லேருந்து கரெக்டாக வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். 9 மணி வரைக்கும் இருக்கும் ஜிம்மு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நடந்து ஒரு 9 மணிக்கு முடிச்சுன்னா 3:30 வரலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி டியூட்டியே இல்லை, நேற்றும் இல்லை. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி டியூட்டி இல்லை, நேற்றும் டியூட்டி இல்லை. நேற்று ஒரே ஒரு ஏர்போர்ட்டு அஜித்து மேலே போனோம். அது கூட காலையில் போல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இதுதான் நம்ம பழைய ஜிம்மு ஓகேங்களா. இதில் தான் 500 ரூபா கட்டி வேணான்னு விட்டுட்டேன். சரிங்களா, அதில் தான் வேணான்னு விட்டுட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் உண்மையாக வந்து வாக்கிங் போகிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காலில் ஷூ போட்டுறதுனால அந்த வலி தெரியல. செப்பல் போட்டுனா கண்டிப்பாக வலி தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே ஷூ தான் யூஸ் பண்ணுறேன். செப்பல் வந்து என்ன ஆச்சுன்னா, கோயிலுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, செஞ்சிக்கோட்டைக்கு. அப்போ வந்து குரங்கு வந்து செப்பலை தூக்கின்னு போய் எங்கேயோ போட்டிருக்குங்க. அந்த சிவன் கோயில் போயிட்டு பார்க்கலான்னு உட்காந்து இருக்கும்போது தூக்கின்னு போய் எங்கேயோ போட்டிருக்கு. பத்தாவதுக்கு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த வாட்டர் பாட்டிலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஆனால் அதால் கைட்ட முடியலனால கீழே தள்ளிட்டுக்குது, தூக்கி போட்டுக்குது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோன்னா ஜிம்மு வந்துடும் கரெக்டாக. வீட்டில் இருந்தால் இன்றைக்கி இதை பாருங்கள், நைட்டு வந்து ஏர்போர்ட் போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தேன் ஓகேங்களா. விடியெல்லாம் 2 மணிக்கு தான் வந்தேன். போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டாரு ஓனர். 2 மணிக்கு தான் வந்தேன். வந்து காலைல ஒரு 7 மணிக்கு ஒரு டிரைவர் அண்ணன் எழுப்பி விட்டார். அதுலேருந்து தூக்கம் வரல. மதியம் வரலாம் ஃபோன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் ஒரு டியூட்டி வந்துச்சு, டியூட்டிக்கு போகலான்னு கிளம்புனேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த டியூட்டி வந்து அவர் எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபோனே பண்ணல. அதுக்கப்புறம் 2 வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்புறம் வண்டி வீட்டில் விட்டுட்டு நடந்து ஜிம்முக்கு வந்துட்டேன். அதை போயிட்டுருக்கு. அதுதான் ஃபோன் நோண்டிக்கிட்டே வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அதிலேயே முடிக்கிறோங்க. இன்ஸ்டாகிராமை விட்டுட்டு வெளியில் வரவே முடியல. 5 மணி நேரம் 6 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துன்னு இருந்தால் நான் சொல்கிறது கண்ணு சீக்கிரமாக போயிடும்போது. அதனால் இப்படி வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படியே இப்போ வந்ததுனால இப்போது மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாலாம் பார்த்தேன். நம்ம தம்பி ஓகேங்களா, நம்ம வந்து அவங்களோட வயசில் பெரியவங்க. அதனால் அவங்களாம் சின்ன பசங்க, என்னோட எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பெயிண்ட் அடிச்சுன்னு பசங்க, சின்ன பசங்க இல்லைங்களா, என்னோட ரொம்ப சின்ன வயசு, நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டாக. 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர். சரி ஓகே, போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது வீடியோவை போடுறேன் பாருங்கள். எப்படி சொல்கிறது, 1 விட்டு 1 நாள் தாங்க ஜிம்முக்கு போகிறேன், டைம் கிடைக்கல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நேற்று காலையில் போகலான்னு பார்த்தா போக முடியல ஓகேங்களா. அதே மாதிரி நேற்று சாயங்காலம் போகலான்னு டியூட்டிக்கு போயிட்டேன். நேற்று காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்கள் அம்மா விட்டு
எனக்கு சாயங்காலம் போகலான்னா போக முடியல. இன்னைக்கு காலைல போகலான்னா நைட்டு வந்து 2 மணி தான். அப்படியே கண்ணு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பேர் வருது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, கண்ணு வந்து அப்படியே டயர்ட்லேயே ஃபீல் ஆகிடுச்சு. சரி அப்படியே மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணினே இருந்தேன். இன்றைக்கி போயே ஆகணும்டா. அந்த டியூட்டி வந்திருந்தால் டியூட்டிக்கு போயிட்டுருப்பேன், இல்லைன்னா கம்பல்சரி ஜிம்முக்கு வந்துட்டுருப்பேன். அதனால தான் இன்றைக்கி டியூட்டி வரல, ஆனால் ஜிம்முக்கு வந்துட்டேன். நாளைக்கு முடிஞ்சால் காலையில் ஜிம்முக்கு வரணும், இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில். ஏன்னா நம்மளுக்கு வரட்டே டியூட்டி காலையில் வந்துட்டுருங்க. டியூட்டி வந்துச்சுன்னா கம்பல்சரி டியூட்டி தான் முக்கியம். ஜிம்மு வந்து பார்த்தோன்னா அதுக்கு பதில் ஒரு நாள் 1 or 2 நாள் தான் போகிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எடை போட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டில். 75 கிலோ இருந்தேன். ஆனால் இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு விட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டனால 1.5 கிலோ குறைஞ்சிட்டு வரேங்க. சாரி 1.5 கிலோ ஏறிட்டேன். ஓகேங்களா, 1.5 கிலோ ஏறிட்டு இருக்கிறேன். இப்போ போய் ஜிம்மில் எவ்வளோ இடம் இருக்குதுன்னு போட்டு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, ஜிம்மில் போய்ட்டு எவ்வளோ இடம் இருக்குதுன்னு போட்டு பார்த்தா தெரியும். இப்போ ஏறிடுறேன்னா இல்லை குறைஞ்சிருக்கேனான்னு தெரியும். நான் சாப்பிட்ற டயட்டு ஃபீல் பண்ணாலே டயட்டை வந்து கம்மி பண்ணுவேன். ஆல்ரெடி சாக்லேட் பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் என்னன்னா தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது. ஓகேங்களா, தண்ணி அதிகமாக குடிக்கலனாலும் ஸ்டோனு கல். ஓகேங்களா, 2 சாக்லேட் வச்சுன்னுக்கிறேன். ஆனாலும் சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை எனக்கு. ஓகேங்களா, சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா, எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து உடம்பு குறையும். அதனால தான் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனாலும் டீ குடிக்காமல் இருக்க முடியல. ஓகேங்களா, ஏன்னா இந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து கம்பல்சரி டீ, பாஸு, சாக்லேட்டு. ஓகேங்களா, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சாப்பிட்றதும் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். ஓகேங்களா, மதியம் கூட எங்கள் அம்மா தட்டு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு வந்து வச்சுட்டாங்க. நேற்றும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. லாஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோ, பொரியல் வந்து அதிகமாக சாப்பிடு, அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக சாப்பிடாது. ஒரு நாளைக்கு 3 முட்டை. ஓகேங்களா, 2 பழம், அப்படி வாழைப்பழம், அப்புறம் வேர்க்கடலை அப்படி சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எந்த அளவுக்கு முடியுன்றது தெரிலங்க. இந்த மாதிரி வாக்கிங் போகிறனால கொஞ்சம் 2 வீலர்லேயே போயிட்டு பழகிச்சு. ஆனால் இப்போ காலுக்கு வந்து வேலை கொடுக்குறனால வாக்கிங் போகிறனால உண்மையாக வந்து உடம்புல அப்படியே புதுசாக ஏதோ ஒரு உள்ளே வந்து புது ஹார்மோன்ஸ் சுரக்கிற மாதிரி இருக்குது. இது டெய்லி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சில்லுன்னு இருக்குதுங்க, கூலிங்காக இருக்குது. பேசுங்க. ஜிம்முக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஆல்ரெடி 3 கிலோமீட்டருங்க ஜிம்மு. 3-4 கிலோமீட்டர் வரும். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக ஜிம்மு. எங்கன்னா ட்ரிப்பு போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எங்கேயும் போகிறதுக்கு கையில் காசும் இல்லை. நேற்று 2000 ரூபா செலவாகிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே செலவு தான் ஆகும். அதனால் காசு இல்லை கையில். சரி, டியூட்டியும் இல்லை ஒரு பக்கம். நம்ம வாய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருப்பா, இங்கே பாருங்க அரவிந்த் மேலே பாரு கைஸ். நம்மளோட அரவிந்த் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தோஸ்த். 3வது ஒன்றா படிச்சிருக்கோம். சாரி 6வது ஒன்றா படிச்சிருக்கோம். பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து நம்மளோட அவர் நம்மளோட ஃப்ரெண்டு. எங்க ஆப்பிள் இதை வீடியோ எடுக்கிறாரு. இது நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் தான் வீடியோ எடுக்கிறாரு. ஹாய் கட்டுங்க. ஹாய் சந்துரு, இங்கே வாங்க. அவர் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2x. ஹாய் சந்துரு, இங்கே பாடுறா. அரவிந்த் இங்கே பாடு. அரவிந்த் எங்க இவர் தாங்க மெயின் மெக்கானிக்கு. இங்க இவர் தான் நம்ம மெயின் மெக்கானிக். ஹாய் சொல்லுங்க. ஹாய். அடிச்சதுன்னா பாய் வேலை ஆரம்பிச்சுட்டு போறாரு. நேற்று பாய் கையை வச்சுக்க மாட்டாரு. கை வைக்கிறதுக்கு இது வேற திக்காஸ்ட் போயிட்டு உங்க அண்ணன் வந்து பை அங்க பாரு பை. அவன் சொன்னும் அவனுக்கு தெரியாது பை. தின்னாதான் போய் அடிச்சாங்க. ஏன் எல்லாம் பிரேம நம்ம ரெடி கூட அவசியம் பாஸ். வீடியோ எடுக்கும்போது பேட் வாய்ஸா காட்டுக்குள்ளலாம் அழகாக தெருவுது. அதான் மெயின் ரோடு.
மூடிட்டாராங்கன்னு தெரில. மணி 8 ஆக போகுது. 8 மணி ஜிம்முக்கு போகிறோம்னா ஒரே ஆள் தான். பாம்பு ஏறிட்டு இங்கே தான் அமங்கலம் பண்ணி இருந்துச்சு. ஹாய் குட்டி பையன், பார்த்தோன்னே வாழை தூக்குது. அதை பாருங்கள், இங்கே தான் பாம்பு ஏறிச்சு. இங்கே இல்லை, அது ஒவ்வொருக்கு பாருங்க. 2 வீலரில் நிற்கிது. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு. ஓகேங்களா, ஹைட்ராலிக்கில் நார்மல் மிஷினில் பண்ணுறத விட நார்மலில் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நார்மலில் பண்ணுறது சூப்பராக இருக்கும். பாட்டு ஓடுது. பாட்டை காமிச்சாலே காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. யூடியூப்புக்காரன் தூரத்தில் இருந்தே காமிக்க வேண்டியதுதான். நிற்கிது பாருங்கள், இவ்வளோ 2 வீலருக்கு இவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க உள்ள. இதுதான் நம்ம ஏதாவது பாம்பு இறந்து இந்த இடத்துல தான். ஓகேங்களா, ஹாய் மிஸ்டர். நடந்தே வந்துட்டேன் 10 கிலோமீட்ரு. ஆ ஆமாம், அங்கே போயிட்டு கோல்டன் டெம்பிள் போயிட்டு இப்போ தான் வரேன். இப்போ வரேன், சூச்சு போயிட்டு வரேன். அவர் தான் மாஸ்டர். 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு போயிலே சூச்சு போயிட்டு கிளம்பி வந்துட்டோம். கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்குது சுந்தரமாலி. மாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டியதுதான், மாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் இல்லாத சிம்பிளாக கொடுங்க. எங்கே போனார் மாஸ்டர்? மாஸ்டர் ஆளாக காணும், உள்ளே போயிட்டார் பொருள். மறுபடியும் முன்னாடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி ஜிம்முக்கு இப்படி கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆனால் போதும். ஓகேங்களா, அந்தளவுக்கு ஸ்லிம்மாக இப்படி ஸ்லிம்மாக ஆனால் போதும். பாட்டு ஓடுது. பாட்டு ஓடினாலே நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்களே. இதான் பார்த்தோங்க, பேஸ் கேட்டாலே காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்க. சைக்கிளிங் மதிப்புமா, இது வந்து சைக்கிளிங். ஓகேங்களா, இப்படி உக்காஞ்சிக்கின்னு ஆமாடி நல்லா இருக்குது சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஆஹா சூப்பராக இருக்குது. அடா 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 வேறு லெவலில் கை விட்டு ஓட்டுறேடா சைக்கிள். இதுக்கெல்லாம் லைசன்ஸே தேவையில்லை. சூப்பராக இருக்குது. என்ன மசாஜ் செஞ்ச மாதிரி இருக்குது. பேக் பெயின்லாம் சூப்பராக வேறு லெவல்ரா. ஜாலி 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 ஜாலி. காலு வந்து அப்படியே சும்மா வேறு லெவல். எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வேறு லெவல். இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுங்களா வேறு லெவல். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும். வேகமாக போய் இப்படி உடம்பு பயங்கரமாக குறையும். இந்த மாதிரி பண்ணணும். அதனால் தான் உள்ளே போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதிகம் விளாட்றேன். நான் வேலை கொடுத்து 20 வீலா நான் வேலை கொடுத்து கொடுத்தீங்க. ஒர்க் அவுட் சொல்லிட்டு எவ்வளோ இருக்கும். அதுக்குள்ளே குறைஞ்சிக்கலாம். என்னடா இது அதிசயம் ஆகுது. போன டைம் பார்க்கும்போது 75,600 இருந்துச்சு. 75,630 76,630. இந்த தடவை பார்க்கும்போது வாக்கிங் வந்து எவ்வளோ குறைதான். தப்பாக காட்டுதா? என்ன காட்டுது? தப்பாக காட்டுதான்னு தெரியல. என்ன 0 வந்துட்டோம். ஓகேங்களா, 0 இருக்குது. பேட்டரி ஃபுல்லாக இருக்குது. ஏறி நின்றோம். மாறி மாறி காட்டுதுங்க. சரியாக காட்டல. மாறி மாறி காட்டுது. மாறி மாறி காட்டுது. 75 76 300 76 300 இந்த டைம் எவ்வளோ வரும்?
கரெக்டாக 74-20. ஓகேங்களா, கேலரி குறைஞ்சிருக்கு. வெயிட் போட்டு போகணும், கை தூக்க முடியல. சாப்பிட்டு வந்துருக்கலாம். மாஸ்டர் சொன்னால் அதை சாப்பிட்டு வந்திருக்கு தானே பார்க்கணும். அவ்வளோ சாப்பிட்டு வந்திருந்தோன்னா சாப்பிட்டு வந்தால் வேலை செய்ய முடியாது. ஆல்ரெடி நடந்துட்டு வந்தது பயங்கர டயர்டுங்க, தூக்கவே முடியல. இன்னும் இது வேறு கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா உட்காது. அப்புறம் 74-300 இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால குறையுதா? 74-30 இருந்துச்சு, குறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள 25 குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிட்டு இருக்குங்க, பரவாயில்லைங்க. பயங்கரமாக குறையுதா? இல்லை வெயிட் இப்போ தப்பாக காட்டுதான். பரவாயில்லைங்க, அதுக்குள்ள 25 கிலோ குறைஞ்சிருக்கேன். அப்படியே குறைச்சிட்டுருக்கேன். தெரியல, அதிகமாக மாசு சாப்பிட்டு வந்துடலான்னாரு. நல்லா சாப்பிடாம வந்துட்டேன். சரி வாழ்க்கை சாப்பிட்டுட்டு இப்போ மணி 9 போய் சாப்பிட்டுட்டு போய் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் பத்திரம் வேண்டியதான். காலைல சாப்பிடல, மதியம் சாப்பிட்டேன். இப்போ நைட்டு 1 hour தான் இருக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு டியூட்டி எதுவும் வரல, வாங்க போகலாம். வந்து போனான்னு தெரில, செம்ம டயர்டில் இருக்கேன். 76.300-400 இருந்தேன். அதுக்குள்ளே 74-25 காட்டுது. என்னடா கால்குலேட்டர் ஒர்க் ஆகலையா? நடந்து போயிட்டுருக்கேன். செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க உடம்பு. எப்போ சாமி, வாக்கிங் போயிட்டு ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணவே முடியலங்க. மாஸ்டர் இன்னைக்கு ஹெவியாக கொடுத்துட்டாரு. கையை ஒர்க் அவுட்டே பண்ண முடியல, வேறு லெவல். கை வலிக்குது, கால் வலிக்குது. ஸோ நாளைக்கு ஏஞ்சி போனானே தெரில, செம்ம டயர்டில் இருக்கிறேன். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், வந்து கூப்பிட்டு போகிறேன்னு. முடிஞ்ச அளவுக்கு நடப்பேன், நடக்க தான் ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். போய் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன், வேலை முடிஞ்சு. வெஜிடேரியன் தான் நான் இங்கே 2 சப்பாத்தி சாப்பிடலாம். சரி சாப்பிட்டு வந்து